ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அங்கே போகலைன்னா உனக்கு பரவாயில்லையா. நான் அங்கே போகலைன்னா உனக்கு பரவாயில்லையா. இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is it okay for you if I don't go there? Is it okay for you if I don't go there? Is it okay அப்படின்னா பரவாயில்லையா. For you உனக்கு பரவாயில்லையா. If I don't go there, நான் அங்கே போகலைன்னா உனக்கு பரவாயில்லையா. Is it okay for you if I don't go there? So next one, நான் அங்கே இருந்த வரைக்கும் எல்லாம் நன்றாக இருந்தது. நான் அங்கே இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் எப்போ அந்த இடத்த விட்டு வந்தனோ அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything was good until I was there. Everything was good until I was there. Everything அப்படின்னா எல்லாமே. was good நன்றாக இருந்தது. ஸோ இருந்தது அப்படின்னு past tense சொல்கிறோம், அதனால தான் was யூஸ் பண்ணியிருக்கோம். Everything was good until I was there. நான் அங்கு இருந்த வரைக்கும் இதுவும் past tense, அதனால தான் I was thereன்னு சொல்லியிருக்கோம். Everything was good until I was there. நீ இங்கு இருக்கும் வரை எல்லாம் நன்றாக இருக்கும். நீ இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything will be good until you are here. Everything will be good until you are here. Everything will be good அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கும். until அப்படின்னா வரைக்கும். until you are here, நீ இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். everything will be good until you are here. So next one, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காத வீடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is not a big deal. It is not a big deal. It is not a big deal அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு it is not a big deal அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is not a big deal for him. ஸோ அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. It is not a big deal for her. ஸோ எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. It is not a big deal for me. ஓகேவா. ஸோ இதுவே அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இட் இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் தெம். ஓகேவா. எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் அஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது உன்னுடையதா. அது உன்னோடதா, அங்கே இருக்குல்ல அது உன்னோடதா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் தட் yours which is there. இஸ் தட் yours which is there. is that yours இது உன்னுடையதா. which is there அங்கே இருக்குல்ல அது உன்னுடையதா. is that yours which is there. so next one, அங்கே இருக்கிறது என்னுடையது இல்லை. அங்கே இருக்கிறது என்னுடையது இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? that is not mine which is there. that is not mine which is there. that is not mine. mine அப்படின்னா என்னுடையது. ஓகேவா. which is there அங்கே இருக்கிறது என்னுடையது இல்லை. ஸோ இதுவே அங்கே இருக்கிறது என்னுடையது தான், அங்கே இருக்கிறது என்னுடையது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? that is mine which is there. that is mine which is there. that is mine அப்படின்னா அது என்னுடையது. mine அப்படின்னா என்னுடையது. which is there அங்கே இருக்கிறது என்னுடையது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது. அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது. அங்கே இருக்கிற எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், அது எல்லாமே என்னுடையது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? everything there is mine. everything there is mine. everything there அப்படின்னா அங்கே இருக்கும் எல்லாம். everything அப்படின்னா எல்லாம், there அப்படின்னா அங்கே. ஸோ அங்கே everything there is அங்கே இருக்கும் எல்லாம். மைன் அப்படின்னா என்னுடையது. அங்கே இருக்கிற எல்லாம் என்னுடையது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே இருக்கிற எல்லாம் உன்னுடையதா. அங்கே இருக்கிற எல்லாமே உன்னோடதா இல்லை வேற யாரோடதுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் எவ்ரிதிங் தேர் yours?
இஸ் எவ்ரிதிங் தேர் யுவர்ஸ். இஸ் எவ்ரிதிங் தேர் அப்படின்னா அங்கே இருக்கும் எல்லாம் உன்னுடையதா, யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையதா. ஸோ அதை கொஸ்டினா உன்னுடையதா அப்படின்னு சொல்லி கேட்குறோம், அதனால இஸ்ஸும் முன்னாடி வந்துட்டு. ஓகேவா? ஸோ இதுவே அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது இல்லை, அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது இல்லை, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்குன்னு இருக்கிறது உனக்கு கிடைக்கும். உனக்குன்னு என்ன இருக்கோ அது உனக்கு கிடைக்கும். நீ என்ன தான் போராடினாலும் உனக்குன்னு என்ன இருக்கோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will get what is meant for you. You will get what is meant for you. You will get அப்படின்னா உனக்கு கிடைக்கும். What is meant for you, உனக்குன்னு உள்ளது, உனக்குன்னு என்ன இருக்கோ அது உனக்கு கிடைக்கும். You will get what is meant for you. ஓகேவா? ஸோ இங்கே meant அப்படின்னா மீன் அப்படிங்கிறதோட past tense meant. உனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிறது உனக்கு கிடைக்கும், உனக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? உனக்குன்னு இருக்கிறது உனக்கு கிடைக்கும். ஸோ அதை யூ வில் கெட் வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்குன்னு சேர வேண்டியது அவனுக்கு கிடைச்சிட்டு. அவனுக்குன்னு உள்ளது அவனுக்கு கிடைச்சிட்டு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He got what is meant for him. He got what is meant for him. He got அப்படின்னா அவனுக்கு கிடைச்சிட்டு, அவன் பெற்றுவிட்டான். என்னது? வாட் இஸ் மென்ட் ஃபார் ஹிம், அவனுக்குன்னு என்ன இருந்துச்சோ, எழுதப்பட்டு இருந்துச்சோ, விதிக்கப்பட்டு இருந்ததோ அது அவனுக்கு கிடைச்சிட்டு. He got what is meant for him. So next one, எப்போதும் போல சந்தோஷமா இரு. எப்போதும் போல சந்தோஷமா இரு. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Be happy as always. Be happy as always. Be happy அப்படின்னா சந்தோஷமா இரு. As always எப்போதும் போல, எப்போதும் மாதிரி சந்தோஷமா இரு. Be happy as always. எப்போதும் போல நான் சந்தோஷமா இருக்கேன், எப்பயும் போல நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போதும் நான் எப்படி இருப்பேனோ அது மாதிரி சந்தோஷமா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm happy as always. I'm happy as always. I'm happy அப்படின்னா சந்தோஷமாக இருக்கேன். As always அப்படின்னா எப்போதும் போல, எப்போதும் போல நான் சந்தோஷமாக இருக்கேன். I'm happy as always. இதை சொல்லிக்கொண்டே இருக்காதே, இதை சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படிங்கிற சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't keep telling this. Don't keep telling this. Keep telling அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஸோ don't keep telling அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்காத. இதை this. Don't keep telling this. இதை சொல்லிக்கிட்டே இருக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அங்கு இருக்கும் எல்லாமே என்னுடையது இல்லை. அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது இல்லை, கொஞ்சம் தான் என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything there is not mine. Everything there is not mine. Everything there அங்கே இருக்கிற எல்லாமே is not mine, என்னுடையது கிடையாது. அங்கே இருக்கிற எல்லாமே என்னுடையது இல்லை. Everything there is not mine. So next one, அவர்கள் இதற்கு மேல் எப்போதும் போல மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். அவங்க இதுக்கு மேலே எப்போயும் போல மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will not be happy as always anymore. They will not be happy as always anymore. They will not be happy. அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. as always எப்பயும் போல், anymore இதுக்கு மேலே அவங்க எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. They will not be happy as always anymore. அந்த இடம் ரொம்ப சத்தமாக இருந்தது. அந்த இடம் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு, யார் பேசுகிறதுமே கேட்கல. நீ கால் பண்ணப்ப எனக்கு கேட்கல, ஏன்னா அந்த இடம் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? That place was so noisy. That place was so noisy. ஸோ noisy அப்படின்னா சத்தமாக இருக்கிறது. நாய்ஸ் அப்படின்னா சத்தம். ஸோ noisy அப்படின்னா சத்தமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ தட் பிளேஸ் வாஸ் ஸோ நாய்ஸி அப்படின்னா அந்த இடம் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் எப்போல்லாம் அவனை பற்றி நினைக்கிறனோ அப்போல்லாம் அவன் எனக்கு கால் பண்ணுவான். நான் எப்போல்லாம் அவனை பற்றி நினைக்கிறனோ
அப்போல்லாம் அவன் எனக்கு கால் பண்ணுவான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் எப்போல்லாம் அவனை பற்றி நினைக்கிறேனோ அப்போ கரெக்டாக அவன் எனக்கு கால் பண்ணுவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He calls me whenever I think of him. He calls me whenever I think of him. He calls அப்படின்னா அவன் கால் பண்ணுவான். மீ அவன் எனக்கு கால் பண்ணுவான். ஸோ இங்கே ஏன் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது? பிகாஸ் இது வந்து எப்போதுமே நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ எப்போயுமே நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம், அதனால் சிம்பிள் ப்ரெசண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீ கால்ஸ் மீ, அவன் எனக்கு கால் பண்ணுவான். whenever I think of him, நான் எப்போல்லாம் அவனை பற்றி நினைக்கிறேனோ, நான் எப்போல்லாம் அவனை நினைக்கிறேனோ, he calls me, அவன் எனக்கு கால் பண்ணுவான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்ட. நீ என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்ட, நீ என்னிடமிருந்து உண்மையை மறைச்சிட்ட அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You hid the truth from me. You hid the truth from me. You hid அப்படின்னா hide அப்படின்னா மறைக்கிறது. ஸோ hid அப்படின்னா மறைச்சிட்ட, hideனா மறைக்கிறது, அதோட past tense hid. You hid நீ மறைச்சிட்ட. The truth உண்மையை, நீ உண்மையை மறைச்சிட்ட. From me என்கிட்ட இருந்து, நீ என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்ட. You hid the truth from me. ஸோ இதுவே நீ ஏன் அவன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்ச, நீ ஏன் அவன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்ச, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you hide the truth from him? Why did you hide the truth from him? Why did you hide? ஸோ ஏன் மறைச்ச அப்படின்னா பாஸ்ட் தான். ஆனால் இங்கே ஏன் நம்ம ஹைட் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டூவை இங்கே டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். வை டிட் அப்படின்னு இங்கே டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம், பாஸ்ட்டுக்கு மாற்றிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வேர்பை நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ வை டிட் யூ ஹைட் த ட்ரூத் ஃப்ரம் ஹிம், நீ ஏன் அவன்கிட்டேருந்து உண்மையை மறைச்ச. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் அவங்கக்கிட்டே இருந்து உண்மையை மறைக்க முடியாது. உன்னால் அவங்கக்கிட்டே இருந்து உண்மையை மறைக்க முடியாது, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை இங்கே இருந்து அழைச்சிட்டு போங்க. என்னை இங்கே இருந்து அழைச்சிட்டு போங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை இங்கே இருந்து அழைச்சிட்டு போங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Take me away from here. Take me away from here. Take me அப்படின்னா என்னை அழைச்சிட்டு போங்க. away அப்படின்னா எங்கேயாவது, என்னை எங்கேயாவது அழைச்சிட்டு போங்க. from here இங்கிருந்து, என்னை இங்கிருந்து அழைச்சிட்டு போங்க. take me away from here. ஓகேவா? ஸோ away அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து அழைச்சிட்டு போகிறத away அப்படின்னு சொல்லுவோம், ஒரு இடத்துலேருந்து போகிறது. ஸோ take me away அப்படின்னா என்னை அழைச்சிட்டு போங்க. from here இந்த இடத்துலேருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க. அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டேக் ஹிம் அவே ஃப்ரம் ஹியர். டேக் ஹிம் அவே ஃப்ரம் ஹியர். டேக் ஹிம் அவே அப்படின்னா அவனை அழைச்சிட்டு போங்க. ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து, அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போகலாம். நம்ம இங்கிருந்து எங்கேயாவது போகலாம், நம்ம இங்கே இருக்க வேணாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். லெட்ஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். லெட்ஸ் கோ அவே அப்படின்னா நம்ம போகலாம். ஓகேவா? ஃப்ரம் ஹியர் இங்கிருந்து, நம்ம இங்கிருந்து போயிடலாம். லெட்ஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம இங்கிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகிறோம். நம்ம இங்கேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகிறோம், இந்த இடத்த விட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் போக போகிறோம். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are going to go away from here in a while. We are going to go away from here in a while. We are going to go away அப்படின்னா நம்ம போக போகிறோம், இந்த இடத்த விட்டு போக போகிறோம். ஓகேவா? ஃப்ரம் ஹியர் இங்கிருந்து நம்ம போக போகிறோம். We are going to go away from here. இன்னும் கொஞ்ச நேரத்தில், in a while, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னா in a while. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கும் இது ஆரம்பத்திலிருந்து பிடிக்கலை. எனக்கும் இது ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கலை, வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்து பொறுத்துட்டு இருந்தேன், எனக்கும் இது ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Even I don't like this from the beginning. Even I don't like this from the beginning. Even I don't like அப்படின்னா எனக்கும் பிடிக்கலை. ஸோ அந்த எனக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் ஈவன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் ஐ டோன்ட் லைக் திஸ், இதை ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பத்திலிருந்து, எனக்கும் இது ஆரம்பத்திலிருந்து பிடிக்கலை. ஈவன் ஐ டோன்ட் லைக் திஸ் ஃப்ரம் த பிகினிங். பிகினிங் அப்படின்னா ஆரம்பம். ஸோ ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்து. ஈவன் ஐ டோன்ட் லைக் திஸ் ஃப்ரம் த பிகினிங். இதுவே அவங்களுக்கும் இது பிடிக்கலை. ஸோ அவங்களுக்குமே இது பிடிக்கலை, நான் எனக்கு மட்டும்தான் பிடிக்கலைன்னு நினச்சேன், ஆனால் அவங்களுக்கும் இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈவன் தே டோன்ட் லைக் திஸ். ஈவன் தே டோன்ட் லைக் திஸ். ஈவன் தே டோன்ட் லைக் திஸ் அப்படின்னா அவங்களுக்கும் இது பிடிக்கலை. இதுவே அவனுக்கும் இது பிடிக்கலை, அவனுக்கும் இது பிடிக்கலை அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காத. கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காத, ஆக வேண்டிய வேலையை பாரு, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் டைம் பை ஆஸ்கிங் கொஷின்ஸ். டோன்ட் வேஸ்ட் டைம் பை ஆஸ்கிங் கொஷின்ஸ். டோன்ட் வேஸ்ட் டைம். டைம் அப்படின்னா நேரம், வேஸ்ட் அப்படின்னா வீணடிக்கிறது, ஓகேவா? ஸோ டோன்ட் வேஸ்ட் அப்படின்னா வீணடிக்காத. டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னா நேரத்தை வீணடிக்காத. பை ஆஸ்கிங் கொஷின்ஸ், கேள்வி கேட்டு, கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்காத. டோன்ட் வேஸ்ட் டைம் பை ஆஸ்கிங் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இவன் இதை பண்ணாமல் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான். இவன் இதை பண்ணாமல் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான், இப்போ வந்து பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He wasted many days without doing this. He wasted many days without doing this. He wasted அப்படின்னா அவன் வீணடிச்சிட்டான். many days அப்படின்னா நிறைய நாட்கள், அவன் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான். without doing this, இதை பண்ணாமல் இவன் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டான். He wasted many days without doing this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கு நின்று நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நான் இங்கே நின்று நேரத்தை வீணடிக்க விரும்பலை, நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். இங்கே நின்றுட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது. நான் இங்கே நின்று நேரத்தை வீணடிக்க விரும்பலை, நான் போய் பண்ண வேண்டிய வேலையை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் பை ஸ்டாண்டிங் ஹியர். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் பை ஸ்டாண்டிங் ஹியர். ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னா நான் விரும்பலை. என்ன விரும்பலை? டு வேஸ்ட் டைம், நேரத்தை வீணடிக்க விரும்பலை. பை ஸ்டாண்டிங் ஹியர், இங்கே நின்று நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் பை ஸ்டாண்டிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.